ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவோட சேர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஜிக்கல் கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ஃபைலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய மேம் சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபைல் நான் எடிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கண்டிஷன்னா என்ன, அதாவது ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறோம். சரிங்களா? இது சி லாங்குவேஜ் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டாலர் சிம்பிள் கொடுத்து தான் பிஹெச்பியில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ ஐஸ் ஈக்குவல் டு நான் 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போது இதை நான் செக் பண்ண போகிறேன் இஃப் கண்டிஷனை வச்சு. இந்த சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு என்ன வேணும்னா, ஐ வந்து 10க்கு கீழே இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு உள்ள பிளாக் ஆஃப் கூட எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன். எக்கோ ஓகே ஐ இஸ் பிலோ 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலன் வச்சுருங்க, அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஆட்டோ சேவ் ஆயிரும். அதனால் டேரெக்டாக நம்ம வெப் சர்வர் ஆல்ரெடி ரன் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 10ஓட சிறுசு கிடையாது. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகாது, எம்டியாக தான் நமக்கு பேஜ் ஷோ ஆகும். செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, பேஜ் வந்து எம்டி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சரி இப்போ எந்த அவுட்புட்டும் வரல, இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிறது வந்து நமக்கு டவுட் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, எல்ஸ்னு ஒரு இதோட ஸ்டேட்மெண்ட் உண்டு. அதில் என்ன பண்ணுறோம், எக்கோன்னு கொடுத்து கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ ஃபால்ஸாக இருக்கோ, ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கீழே உள்ள எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா கண்டிஷன் மேட்ச் ஆகலை, அதனால் எக்ஸிக்யூட் ஆகலை. சரிங்களா? சரி, இப்போ இது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை, இன்னொரு மெத்தட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு இஃப் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 10னா நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஐ ஈக்குவல் டு 10 எப்போவுமே கம்பேர் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஈக்குவல்ட்டாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஈக்குவல்ட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதோட கம்மியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட்டர் சிம்பிள் கொடுத்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறத கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், 10 இருக்குது. ஓகே, 10ஆக இருந்தாலும் ஓகே தான், 10க்கு கீழே இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஸ் இப்போ இந்த கண்டிஷனை வந்து நம்ம 9ன்னு மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும்னா 9ஆக இருக்கலாம், இல்லை 9க்கு கீழே இருக்கலாம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போது எந்த அவுட்புட்டும் வராது, வெறும் பிளாங்க் பேஜ் மட்டும் தான் வரும். ஓகே, ஏன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, இப்படியும் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம கண்டிஷனை பார்க்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல எல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த கடைசி எல்ஸுங்கிறது கொடுக்குறது எதுக்குன்னா, எதுவுமே மேலே கண்டிஷன் ட்ரூ மேட்ச் ஆகலைன்னா இந்த பாட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஆல் கண்டிஷன் நாட் மேட்ச் சச். இப்போது ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ சேவ் ஆயிரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆல் கண்டிஷன் நாட் மேட்ச். இந்த எல்சிஃப் லேட்டரில் எப்படின்னா, ஒவ்வொரு இஃப் கண்டிஷனாக இந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணிப்பார், ஃபால்ஸாக அப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணிப்பார், ஓகே ட்ரூ அப்படின்னா இதோட வெளியில் வந்துடும். சப்போஸ் இதுவும் மேட்ச் ஆகலைன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இப்போ மறுபடியும் இதை 10 கொடுத்து பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கண்டிஷன் ட்ரூ, இந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பிஹெச்பியில் எப்படி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பை காய்ஸ்.